Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, keyhole cicletன்றது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சவுத் அமெரிக்கன் சிக்லெட். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 inches தான் வளரும். இந்த சிக்லெட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா அக்வாரியமுக்கும் சூட் ஆகும். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஃபுல் பிளான்டட் அக்வாரியம், செமி பிளான்டட் அக்வாரியம், ட்ரிஃப்ட்வுட் அக்வாரியம், இல்ல வந்து ராக்கி செட்டப், என்ன மாதிரி அக்வாரியமா இருந்தாலும் இது ஈஸியா சூட் ஆயிடும். எல்லா அக்வாரியமுக்கும் இது வந்து சூட்டபிளான ஃபிஷ் இது. இந்த ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாட்டர் கண்டிஷன் நல்லா சர்வே ஆயிடும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா சாஃப்ட் வாட்டர் இல்ல சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் ரெண்டுத்துலயுமே வந்து ரொம்ப நல்லா சர்வே ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபிஷஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். எந்த ரீசனுக்காகவும் அதர் ஃபிஷஸ் வந்து அட்டாக் பண்ணாது. பட் சம்டைம் வந்து அக்ரஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னா இந்த சிக்லெட் வெரைட்டி வந்து நீங்க வந்து அதர் சிக்லெட்ஸ் கூட நீங்க வந்து மிங்கிள் பண்ணீங்கன்னா, குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கன் சிக்லெட்ஸ் அந்த மாதிரி சிக்லெட்ஸ் கூட நீங்க வந்து மிங்கிள் பண்ணீங்க, இல்ல சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் கூட சம் அக்ரெசிவ் ஸ்பீஷீஸ் இருக்கு. ஸோ அது கூட நீங்க மிங்கிள் பண்ணும்போது அது வந்து தன்னோட அக்ரஷன் டெரிட்டோரியல்னஸ் காட்டும் போது இந்த ஃபிஷஸும் எதிர்த்து சண்டை போட நிறைய சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த ஃபிஷஸ் அக்ரெசிவ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கலர் ரொம்ப டார்க் ஆயிடும். சோ நீங்க இதுக்கான டேங்க் மேட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லான டேங்க் மேட்ஸ் நீங்க செலக்ட் பண்றது ரொம்ப அவசியம். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 28 டிகிரி எல்லாம் நல்லா சர்வே ஆகும். அடுத்து இதுக்கான லைஃப் ஸ்பேன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 years வரையும் இருக்கும். இப்போ இந்த கீஹோல் சிக்லெட்டோடைய பாடி ஷேப் பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஷெவரம் மாதிரி தான் இருக்கும். பார்க்கிறதுக்கு பாடி ஷேப் பாத்தீங்கன்னா ஷெவரம் சிக்லெட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரைப் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்ட்ரைப் இருக்கும், பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரைப், அதாவது ஒரு புள்ளி வச்ச மாதிரி கீழே ஒரு ஸ்ட்ரைப் இழுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஏன் கீ ஹோல்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைப் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஹோல் மாதிரி, பிளாக் கலர் ஹோல் வந்த மாதிரி, கீழே வந்து சின்னதாக ஒரு குச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கீ ஹோல் மாதிரி தெரியும். மோஸ்ட் அக்வாரிஸ்ட் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லைன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். சிக்லெட்டை பொறுத்தவரையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான சிக்லெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தெரியாம ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறது தான். ஸோ கைஸ், இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே கொஞ்சம் ஷையான ஃபிஷ் தான். ஸோ நீங்க வந்து உங்க டேங்க் புதுசாக நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா டேங்க்ல நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கிறதா இருக்கணும். அது நல்லா பழகிடுச்சு அப்படின்னா டேங்க்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது வந்து நார்மல் ஆயிடும். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து டெரிட்டோரியல்னஸ் வந்து ஒரே ஒரு டைம்ல தான் இருக்கும். அது வந்து ப்ரீடிங் டைம் வந்துருச்சு, அது ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா டெரிட்டோரியல்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் அதுக்கு டேங்க்ல அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த டைம்ல கூட டெரிட்டோரியல்னஸ் பார்க்க மாட்டீங்க. இன் கேஸ் இது ப்ரீட் ஆகி ஃப்ரைஸ் வெளியே வந்த பிறகு அதர் ஃபிஷஸ் வந்து அந்த டெரிட்டோரிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அக்ரெசிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பிரிட்டி ஆப்வியஸ். அது இருந்து எல்லா ஃபிஷஸ்லயும் அந்த மாதிரி நடக்கும். இப்போ தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். இப்போ இதுக்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஐடென்டிக்கலாவே இருக்கும். இந்த ஃபீமேலோடைய ஆனல் ஃபின், டார்சல் ஃபின் பாருங்க, இது வந்து 1.5 inch ஃபிஷ் தான். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாயிண்டடா இருக்கும். பட் ஆனா எக்ஸ்ட்ரா பாயிண்டடா இருக்காது. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 inch ஃபிஷ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆனல் ஃபின், டார்சல் ஃபின் நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்டடா இருக்கும், ஆனா எக்ஸ்ட்ரா பாயிண்டடா இருக்காது. இப்போ மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்டடா நல்லா லென்த்தியா இருக்குது பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி வந்து மேலுக்கு இருக்கும். ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா லென்த்தியா இருக்காது, பாயிண்டடா இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்டடா இருக்காது. கஷ்டமே இருக்காது, பார்த்த உடனே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.